ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கஷாயத்தை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் செய்கிற இந்த கஷாயத்தோட அளவு வந்து ஒருத்தருக்கான அளவு. நீங்கள் 2 பேருக்கு 3 பேருக்குலாம் செய்யும்போது நீங்கள் வந்து குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைங்க. ஒரு 5லேருந்து 6 இலை எடுத்துக்கோங்க போதும். கற்பூரவள்ளி இலைக்கு வந்துட்டு இந்த சளி பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான மருத்துவ குணங்கள் ரொம்பவே நிறைய இருக்குது. இது கூடவே கொஞ்சம் துளசி இலை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருந்துளசி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடவே அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் போதும். இது கூட 1 இன்ச் அளவுக்கான இஞ்சி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், அரை டீஸ்பூன் வந்து மிளகு, அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு நம்மளோட மிளகையும் ஜீரகத்தையும் ஒரு இடிக்கல்லில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஜீரகத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். மிளகு வந்து உங்களுக்கு கோல்டு காஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சியில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாச பிரச்சனைக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இஞ்சியை வந்து நல்லா இடித்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகையும் ஜீரகையும் இடித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் கிள்ளிட்டு நல்லா இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழ சாறை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் பொட்டாசியமும் நிறையவே இருக்குது. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சளில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே கூட சேர்த்துக்கங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். வார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். தேன் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சில குழந்தைங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் தேன் கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 5லேருந்து 10 ml கொடுத்தா போதும். பெரியவங்களுக்குனா ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தா போதும். ப்ரிஃபரபிளி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கோங்க, இல்லாட்டா கொஞ்சம் நெஞ்செறிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 லிட்டராக தண்ணி குடிக்கணும், இல்லாட்டா உடம்பு ரொம்ப சூடாகும். இந்த கஷாயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷனரி இதெல்லாமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.